எங்கள் ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, எங்களை மீட்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, எல்லாம் மகிழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முழு பலத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முழு மனதோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய உள்ளம் நன்றினால் பொங்கட்டும். நன்றி நிறைந்த உணர்வினால் கர்த்தருக்கு முன்பாக அவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். கடந்த காலங்களில் எனக்கு உதவியாயிருந்தார். எந்த தீங்கு என்னை நெருங்க விடாம என்னை பாதுகாத்தார். என்னை அவர் தான் ஆசீர்வதித்திருக்கிறார். என் மேல அளவில்லாத கிருபைகளை அவர் பொழிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் அவரை பாடுவேன்னு சொல்லி நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். ஆமென். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய, இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரேவோ சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரேவோ சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபல அளித்தாரே. சொந்தமாக ஆசி. நல்ல கைத்தட்டி பாடுங்க. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். ஆமென். அல்லேலூயா. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய, இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னை. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். ஆமென். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்ச
தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். ஆமென் அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபை நித்தமும் அருளிய களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தர் வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தர் வருவாரே. அவளோடே நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடே நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். ஆமென் அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருள் கர்த்தரை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. பைபிள் ஆராதிக்க எப்படி அழைப்பு கொடுக்குதுன்னா, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு. ஹல்லேலூயா. அப்ப ஆராதனைக்கு வரும்போது நமக்கு என்ன உண்டாயிரணும்? எப்போ வந்த பிறகா இல்லை, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சர்வீஸ்க்கு போறேன், இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போறேன், இன்னைக்கு ஆல் நைட் பிரேயருக்கு போறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் பிரேயருக்கு போறேன், இன்னைக்கு ஒரு கன்வென்ஷனுக்கு போறேன். எந்த மீட்டிங் சர்ச்சில் நடந்தாலும் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னாலே நமக்கு என்ன வந்துடணும்? அதுதான் உண்மையான ஆவி. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லணுங்கிற உணர்வை பெற்ற நபர்கள். கர்த்தர் ஆராதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய இடங்கள் என்ன செய்யுது இருக்கிறது. ஆனாலும் ஆராதனை அப்படிங்கிறது ஆலயத்தில் செய்கிறது ரொம்ப ஸ்பெஷல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ கர்த்தர் நம்ம எல்லாரும் எங்கே கொண்டு வந்திருக்கிறார்? ஆலயத்தில். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும், மகிழ்ச்சியை நீங்கள் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். மனதார கர்த்தர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். ஒரு 2-3 நிமிடங்கள் நல்ல சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ண, சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் உங்கள் நாவல என்னென்ன வார்த்தைகளை தருகிறாரோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி துதிங்க பார்க்கலாம். மகிமைப்படுத்துங்கள், தேவனை உயர்த்துங்கள், அவரை போற்றுங்கள், அவரை ஆராதியுங்கள். நல்ல தேவன் அவர், ஆச்சரியமான கர்த்தர் அவர். ஓ ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறவரே. நல்ல சந்தோஷமா சந்தோஷமா. எங்கள் அடைக்கலம், எங்கள் பலன், எங்கள் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீரின்றி எங்களுக்கு வாழ்வு இல்லை ஆண்டவரே. உங்க துணையின்றி எங்களால் வாழ முடியாத ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இல்லாத ஒரு ஜீவியம் எங்களுக்கு ஏமாற்றம் ஆண்டவரே. எங்க கூட நீங்க இருக்கிறத நாங்க உணரல அப்படின்னா அது ரொம்ப பரிதாபம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களோடு கூட இருக்கிற தேவன் நீர் பெரியவர் என்பதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வார்த்தைகளை நாங்கள் கேட்டாலும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் கேட்கும் அந்த ஒரு வார்த்தைக்காக ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, உம்மை அன்றி எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்பதை அறிந்து அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே.
நீர் செய்த உபகாரங்களை, நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல வந்திருக்கிற ஆண்டவரே, நன்றி சொல்ல வந்திருக்கிற ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், இல்லத்தில் வாழும். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், ஆயிரம் நாவுகள் போதாதையா, ஆயிரம் நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி. நீரின்றி வாழ்வேது. ஆமென். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள், இயேசுவே நீர் பேசும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் தான் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் தான் உண்டு. நீரின்றி வாழ்வேது. இணைந்து பாடுங்க. நீரின்றி வாழ்வேது. சந்தல ரபலா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி. ஓ நீரின்றி. இயேசு ராஜா, உம் நினைவின்றி, உம் நினைவின்றி, உம் நினைவின்றி. நல்ல கரங்களை தட்டி இதை அனுபவிச்சு ஆராதிங்க. இந்த பாடலை உண்மைன்னு சொல்லி நம்பி கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
ஓ, நீர் எங்களை ஆற்றாவிட்டால், நீர் எங்களை தேற்றாவிட்டால், நீர் எங்களோடு பேசாவிட்டால், நீர் எங்களுக்கு பதில் அளிக்காவிட்டால், நீர் எங்களுக்கு துணையாய் வராவிட்டால், நீர் எங்களுக்கு முன் செல்லாவிட்டால், நீர் எங்களுக்காக வழக்காடாவிட்டால், நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணாமல் இருந்தால் எங்க வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாயிரு ஆண்டவரே. எங்க நிலைமெல்லாம் பரிதாபமாயிரு ஆண்டவரே. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இதுவரைக்கும் நீங்க விடலப்பா. எங்களுக்காக நீர் யாவையும் செய்ததற்காக நன்றி. நீங்க செய்த நன்மைகளுக்கு நன்றி. என் கவலைகளை மாற்றினீர், கண்ணீரை துடைத்தீர், என்னுடைய மன பாரங்களை அகற்றினீர், என் இருதயத்தில் இந்த பயத்தெல்லாம் நீங்க எடுத்து போட்டீங்கப்பா. நீண்ட காலமா இருந்த தடைகளை எல்லாம் நீங்க நீக்கினீங்க ஆண்டவரே. ஆமென். என் மன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றினீங்க ஆண்டவரே. என் பலவீனத்தில் எனக்கு நீங்க பலன் கொடுத்தீங்க ஆண்டவரே. என் குடும்ப வாழ்வை நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. என் பிள்ளையை நீங்க ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. என் தேவைகளுக்கு நீ போதுமானவராய் இருந்தீர் ஆண்டவரே. எனக்கு நீ பரிகாரியாய் இருந்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீங்க எங்களை தாங்கிறதுனாலதான் நாங்க இன்னைக்கு சுகமாய் வாழுகிறோம் ஆண்டவரே. உள்ளம் கைகளில் நீர் எங்களை வரைந்திருப்பதினாலதான் நாங்க ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க மதில்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருப்பதினால்தான் ஆமே நாங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ சத்துருவின் வல்லமைகள், எத்தனையோ தீமையான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் ஒன்று எங்களை நெருங்க நீங்க விடலப்பா. ஒன்று எங்களை நீங்க நெருங்க விடலப்பா. ஹல்லேலூயா. நீங்க எங்களுக்கு துணையா இருந்தீங்கப்பா. Thank you Jesus. நீர் என்னை தாங்குவதா வாழுவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா வாழுவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. நீர் என்னை தாங்குவதா வாழுவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா வாழுவேன் நிம்மதியா. எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. படுத்துறங்கி கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. நீர் என்னை தாங்குவதா வாழுவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா கடந்த நாட்களில்
நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீ மாற்றுகிறீர். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீ மாற்றுகிறீர். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா, வாழுவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா இயேசுவே. இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. இன்று காண்கின்ற இனி ஒருபோதும் காண்பதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார். காத்திருப்பேன் நான் பொறுமையுடன். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார். காத்திருப்பேன் நான் பொறுமையுடன். படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா, வாழுவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, வாழுவேன் நிம்மதியா. உங்க எல்லாருக்கும் ஒரு சமாதானமான வாழ்வை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். நிம்மதியா இருக்கணும். சமாதானமான தாபரங்களில் நீங்க குடியிருக்கணும். நீங்க சுகித்து இருக்கணும். நீங்க வாழ்ந்து சுகமா இருக்கணும். உங்க வாழ்வு சுக வாழ்வு சீக்கிரமா துளிர்க்கணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை. அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா நானும் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், கர்த்தரை தேடணும், கர்த்தரை நம்பணும், கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே இருக்கணும். நல்லா கவனிங்க. நல்லா தூங்குறது நிம்மதி நினைக்காதீங்க. யோனாவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவன் நினிவேக்கு போன்னு சொன்ன அந்த வார்த்தையை மறுத்து அவன் எங்க போனான்? தர்சீஸுக்கு போனான். பைபிள் சொல்லுது, கடல்ல கப்பல் பிரயாணம் ஆரம்பிச்சிட்டு அந்த கப்பலின் அடித்தட்டில் போய் அவன் நல்ல தனக்கு ஒரு இடத்த பார்த்து கண்டுபிடிச்சு சீட்டை கன்ஃபார்ம் பண்ணதுனால படுத்துட்டான். பைபிள் சொல்லுது, அயர்ந்து எப்படி வரும் பாருங்க. கீழ்ப்படியாதவனுக்கு நித்திரை வருமா? வந்திருக்கு. தேவ சித்தத்தை விட்டு விலகி போறவன் தூங்க முடியுமா? தூங்கியிருக்கான். அல்லேலூயா. கப்பலே கலங்கி போயிருக்குது. அத்தனை பேரும் அலறாங்க. எதையுமே கண்டுக்கிடாம நினைச்சிடறான். நிம்மதியாக தூங்குறான். இப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியும். அதனால ஏமாந்துடக்கூடாது. நான் படுத்து அணை செஞ்சிடறேன்,
தூங்கிடுறேன், அதனால தேவ சித்தத்தில் இருக்கேன். இல்லை, படுத்தா எனக்கு நல்ல என்ன வருது, தூக்கம் வருது, அதனால என் பிரயாணம் எங்கே போயிட்டுருக்கு, சேஃப்டியா கரையை நோக்கி போயிட்டுருக்கு. இல்லவே இல்லை. அல்லேலூயா. இவன் நிமித்தம் அந்த கப்பலே பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அவனுக்கு அதை பற்றி இப்படி நம்ம இருந்துடக்கூடாது. பவுல் மாதிரி இருக்கணும். என் நிமித்தம் 276 பேரும் பாதுகாக்கப்படணும். அன்னைக்கு கப்பல் உடஞ்சிட்டு இருக்கு, காற்று பயங்கரமாக மோதிட்டு இருக்கு, கடல் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டு இருக்கு, மழை நிற்காம பெஞ்சிட்டு இருக்கு, சூரியனை பார்க்கவே முடியல. 14 நாள் இரவா பகலான்னு யாருக்குமே தெரியல. யாரும் சாப்பிடல, யாரும் தூங்கல. ஆனால் ஒருத்தன் நின்று சொல்றான், திடம் பண்ணதா இருங்கள், எழுந்திருந்து போஜனம் பண்ணுங்கள், பிராணனுக்கு எந்த சேதமும் வராது, எனக்கு சொன்னபடி தான் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி பவுல் மாதிரி இருக்க ஆசைப்படுறீங்க? யோனா மாதிரி நான் இருந்துடக்கூடாதுப்பா. யார் எந்த ஆள போனாலும் எனக்கு அதை பற்றி என்ன இல்லை, கவலை இல்லை, என் பொழப்பு நடந்தால் போதும், என் காரியம் நடந்தால் போதும், என் கதை ஓடினா போதும். இல்லை இல்லை, என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பாதிப்பு வந்தாலும் அவ்வளவுக்கு நடுவில் நான் காப்பாற்றுகிற ஒரு நபராக இருக்கணும். அவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு நான் காரணமாக இருக்கணும். அவ்வளோ பேரும் பாதுகாக்கப்படுகிறதற்கு நான் காரணமாக இருக்கணும். அவ்வளோ பேர் கரை சேர்றதுக்கு நான் காரணமாக இருக்கணும். என் நிமித்தம் ஜனங்களுக்கு நன்மை உண்டாகணும். அப்படி ஒரு வாழ்க்கைக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? நல்ல கை உயர்த்தி கர்த்தரோட பேசுங்க. அந்த வார்த்தையை சொல்லி, ஒரு யோனாவை போல நான் இருக்கக்கூடாது, ஒரு பவுலை போல நான் இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஓ ஜீசஸ், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு நபராக நான் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு நபராக நான் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வழிகளிலே நடக்கிற ஒரு நபராக நான் இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. அதற்கென்று என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய திரு சமூகத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ இப்போ இருக்கிறது தான் எனக்கு எல்லா ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். இப்போ நான் போய் கொண்டிருக்கிற பாதையில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் இது தேவ சுத்தம் அப்படின்னு நான் தவறாய் கணித்து விடக்கூடாதப்பா. தவறாக நினைச்சிடக்கூடாது ஆண்டவரே. என்னோடு கூட நீர் இருப்பதை நான் உறுதி செய்ய வேண்டும். நான் உம்முடைய வழியில் தான் நடக்கிறேன் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இது உமக்கு பிரியமானது என்பதை நான் உறுதி செய்ய வேண்டும். கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலே, இந்த ஜெப நேரத்தில், இந்த ஆராதனை வேளையில் என்னை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஓ ஜீசஸ், மறு கரையில் எங்களை பாதுகாப்பாய் கொண்டு போய் சேர்க்கிற கர்த்தர், எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.